போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கோவையில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டறியலாம். சுரேஷ், தமிழகம் முழுவதுமே போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கோவையில தற்போதைய நிலை என்ன? நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கிறீங்க? தம்பி தமிழரசன், தற்பொழுது நாம் இருக்கும் பகுதி சாய்பாபா கோவில் பகுதியில் இருக்கிற மேட்டுப்பாளையம் பேருந்து நிலைய பகுதியில் தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் காணக்கூடிய காட்சி இது ஊட்டிக்காக செல்லக்கூடிய தனியார் பேருந்துகள். வழக்கமாக ஊட்டி மற்றும் குன்னூர், கூடலூர் போன்ற மலைப்பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று வேலைநிறுத்தத்தின் காரணமாக இந்த ஊட்டி பயணிகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தனியார் டிராவல்ஸ் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்போ தனியார் பேருந்துகளில் தற்பொழுது பயணிகள் பயணிப்பதற்காக உட்கார்ந்துருக்காங்க. வழக்கமாக அரசு பேருந்துகளில் 53 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இது தனியார் டிராவல்ஸ் என்பதால் இவர்களுக்கு டபுள் கட்டணமாக 110 ரூபா வரை வசூலிக்கப்படுகிறது. தற்பொழுது மற்ற அரசு பேருந்துகள் இன்று இல்லாத சூழ்நிலையில் பயணிகள் தற்பொழுது அவருடைய பயணத்திற்காக தனியார் பேருந்தில் ஏறி இப்போ அமர்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், பஸ்ஸுக்கு எவ்வளோ நின்றுருந்தீங்க? இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து கட்டணம் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? ஊட்டிக்கு 100 ரூபா சொல்கிறாங்க. சாதாரண பஸ்ஸில் 55 ரூபாக்குள்ளே தான் வரும். 40 ரூபா ஜாஸ்தி தான், 40 ஜாஸ்தி தான். பட் வண்டி இல்லைங்கிறதுக்காக போய் தானே ஆகணும். வழக்கமாக நீங்கள் போகும்போது எவ்வளோ கட்டணம் வாங்குறாங்க? இப்போ இல்லை, ஊட்டிக்கு 55 ரூபா தான் வரும். இப்போ 100 ரூபான்னு நாங்கள் கீழே கேட்கும்போது. தம்பி தமிழரசன், நீங்களே கேட்டிருப்பீங்க. இப்போ பேருந்து இல்லாத காரணத்தால் கட்டணம் கூடுதல் என்றாலும் இந்த தனியார் பேருந்துகளில் தான் அமர்ந்து இவர்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வழக்கமாக அரசு பேருந்துகளில் 53 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வேலை நிறுத்தத்தின் காரணமாக அதிக கட்டணம் கொடுத்து இவர்கள் எல்லாம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பேருந்து நிலையங்களில் வழக்கமாக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் ஊட்டிக்கு தற்பொழுது போதுமான அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் தனியார் பேருந்துகளை நம்பியே அதிகாரிகளும் இருக்கின்றனர், பயணிகள் இருக்கின்றனர். அந்த சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. தம்பி தமிழரசன். சுரேஷ், போக்குவரத்து ஊழியர்களோட வேலை நிறுத்தத்தால மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகும் காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இதனை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? இப்போ நான் சொன்ன மாதிரி இது போன்ற தனியார் பேருந்துகளை நம்பி சில வழித்தடங்களெல்லாம் எந்தெந்த வழித்தடங்கள் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தனோ அந்த வழித்தடங்களில் தற்பொழுது அரசு பேருந்துகளுக்கு பதிலாக தனியார் பேருந்துகள் இயக்கும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு மாற்று வழி, பயணிகளுக்கு ஏற்ற வழி என்றாலும் இந்த கட்டண அதிகரிப்பு என்பது பயணிகளுக்கு வெகுவாக அதிகபட்ச ஒரு தொந்தரவை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த கட்டண குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய என்ற கோரிக்கை பயணிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வழித்தடத்தை வழக்கமாக ஒண்டிப்புதூர் வரை செல்லக்கூடிய பேருந்துகள் தற்சமயம் சூலூர் வரை இயக்கப்படுகின்றன. அதாவது அவர்களுடைய வழித்தட தூரத்தை அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு மாற்று ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கோவையில் இருக்கக்கூடிய அதாவது கனரக வாகன உரிமங்களுக்கு அப்ளை செய்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அரசு பேருந்துகள் இயக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. காலையில் சொற்ப எண்ணிக்கையில் 100 பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 50% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கமாக கோவையில் 1148 கோவை மாவட்டம் முழுவதும் 1148 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 300 முதல் 400 பேருந்துகள் வரை அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன, உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகளுக்காக. இது போன்ற மாற்று ஏற்பாடுகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வந்தாலும் போதுமான வகையில் இதே தொடர்ந்து நீடித்தால் என்பது பயணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தையும் ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலை இருந்து வருவதால் அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து அனைத்து அரசு பேருந்துகளையும் வழக்கம் போல் இயக்கினால் மட்டுமே பயணிகள் இந்த கூடுதல் கட்டணம் இது போன்ற காத்திருப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் அவர்கள் நிம்மதியாக அவருடைய பயணங்களை தொடர முடியும் என்பதுதான் பயணிகளின் கருத்தாக இருக்கிறது. வேதவழி.